நீங்கள் காந்தலூர் போகிற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே வெறும் 2800 உங்களுக்கு ஸ்டே 3 times ஃபுட்டு தர்றது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஜீப்பில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை சுற்றி காமிச்சிருவாங்க. ஸோ வாங்க என்ன எதுன்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல். இன்னைக்கு நம்ம காந்தலூரில் இன்னொரு ஸ்டேக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு வில்லானே சொல்லலாம், சில்வர் ராக் வில்லாஸ் தான் வந்திருக்கோம். இது தெரியல, இது ஒரு வில்லா, அப்படியே பக்கத்தில் இது ஒரு வில்லா. ஸோ 2 வில்லாவே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக கேங்காக வரீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான மேட்சிங்காக இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பெட்ரூம் வந்திருக்கு. மினிமம் 8 மெம்பர்ஸ்லேருந்து இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். பால்கனி வியூலாம் செம்மையாக இருந்துச்சுங்க. அண்ட் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் 1 day 2 day அப்படின்னு 2 பேக்கேஜ் வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் நான்வெஜ் ஃபுட்லாம் கொடுத்துருவாங்க. அண்ட் ஜீப் சஃபாரி ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. அதில் வியூ பாயிண்ட்டு, வாட்டர் ஃபால்ஸு எல்லாத்துக்கும் பக்கா சுற்றி காமிச்சிருவாங்க காந்தலூர் ஃபுல்லாக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வில்லா தான். இந்த வில்லா தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2 BHK. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். வெல்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால்லே பெரிய சோஃபாலாம் போட்டிருக்காங்க, டைனிங் டேபிள் அண்ட் டிவியும் இருக்குது. அண்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அங்கே மெயினில் வருது, அதாவது பக்கத்து வில்லா காமிச்சல அங்கே போய் நின்றிங்கன்னா ஒய்ஃபையும் வந்துடும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயே பேக் சைடில் பின்னாடி ஒரு டோர் இருந்துச்சுல, அது கிச்சன். எங்கேயாச்சும் சமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வச்சு சமைச்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ரூமு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் படுத்து தூங்கிக்கலாம். நல்ல தரமான ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, போர்வை மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல மெட்டீரியல் செம்மையாக இருக்குது, குளிரே தெரியாது போல் அந்த மாதிரி இருக்குது. போய் தூங்கிக்கலாம். பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது, அதையும் காட்டுறேன். இதுதான் அந்த மற்றொரு ரூம். இதில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் கொஞ்சம் அப்படி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெட்டு, 2 பேர் படுத்து தூங்கிக்கலாம். அதே மாதிரி அதே பெட்ஷீட், நல்ல தரமான பெட்ஷீட்டு. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா காட் ஒன்று போட்டிருக்காங்க. இதில் ஒரு 3 பேர், அதில் ஒரு 2 பேர், 5-6 பேர் தாராளமாக இதில் ஸ்டே பண்ணலாம், ஒரு ஃபேமிலி கேங்காக வர்றீங்கன்னா. அண்ட் 2 பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க. நல்லா க்ளீனாகவே இருக்குது எல்லாமே.